மாற்றம்னா என்ன என்ன எதுக்காக மாத்தணும்? இந்த விஷயம் டெல்லி தலைவர்களுக்கு தெரியாத. ஏன் சார் இவ்வளவு எதிர்ப்பு அண்ணாமலைக்கு கட்சியில? கட்சி சம்பந்தப்பட்டோ அவருடைய ஃபாலோஸ் மூலமாக வாக்கு வங்கி குறைந்து கொண்டுதான் இருக்கிறோம். யாருமே இல்லைங்க, பாஜக பொறுத்தவரை யாரும் இல்லைங்க. திராவிடிய இயக்கங்கள் பாத்தீங்கன்னா முற்றிலே முடிச்சு விட்டுருவாங்க. இங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் மாற்று கட்சிக்கு போகிற சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. எந்த கட்சிக்கு போவாங்க? மாற்று கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திருவிடிய இயக்கங்கள் களத்தில் இருந்து சூறையாடப்படுற இயக்கங்கள் அப்படின்றப்ப அவர்களை வெல்ல வேண்டும் சொல்ற போது களத்திற்கு வந்து மக்களை சந்திச்சு மக்கள் தொண்டர்களை உருவாக்கி கமலா அரசியல் இருந்து கள அரசியல் செய்து அந்த எழுச்சி பிறக்கிறப்போ நிச்சயமாக அண்ணாமலை போன்ற ஒரு பிரேமுக்கு காலையில ட்வீட் போட்டுட்டாரு, நான் அரசியலுக்கு வரல அப்படின்னுட்டு. அதனால இன்னும் காலியா தான் இருக்கு. திருநாவுக்கரசு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? திருநாவுக்கரசு யாருங்க? சார் வணக்கம். வணக்கம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரிய அந்த ஸ்ரீதர சார் அவர்களுக்கும் வணக்கம். சார், என்னோட முதல் கேள்வி, பாஜக என்ன சார் ஆகுது? ஒரு மாநில தலைவரை அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன நெருக்கடி? இல்ல, கட்சிக்குள் தமிழகத்திலே பாஜக கட்சிக்குள் தேசிய கட்சியாக இருப்பதனால் பல்வேறு விதமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகிகள் போடுவதில் குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலை போன்ற ஆட்கள் அந்த இடத்தில் மாற்று கட்சி திமுக மற்ற இணை கட்சிகளுடைய ஐடிவிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியில் குழப்பம் இருக்கிறது, பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கிறது, அண்ணாமலையை மாற்றி விடுவாங்க என்ற ஒரு செய்தியை பிம்பத்தை பரப்பப்படுறாங்க. அப்படி இருக்கிற போது அதுக்கு உடந்தையாக பாஜக சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால் காலதாமதம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அதனால் செய்திகள் அண்ணாமலை மாற்றப்பட்ட செய்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க. அது பாஜக விரைந்து முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும். அது காலதாமதம் செய்வது அவர்களுக்கு தான் கேடாக இருக்கும். சார், 11% எடுத்திருக்காரு 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ். எதுக்கு சார் இந்த மாற்றம்னா என்ன என்ன எதுக்காக மாத்தணும்? இல்ல, அது தமிழகத்தை பொறுத்தவரைங்க பாஜக கட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பாஜக மோடி அவர்கள் தாமரை சின்னத்திற்காக விடப்பட்ட ஓட்டுகள் அல்ல, நோட்டாவுக்கு இணையாக தான் இன்னைக்கு பாஜக இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு செயல்பாடு சோசியல் மீடியா மூலமாக சமூக வலைதளம் மூலமாக மற்றும் தொலைக்காட்சி மூலமாக ஊடகங்கள் வாயிலாக கொடுக்கப்படுற செய்திகள் அறிவுபூர்வமாக இருப்பதனால் அந்த படித்த பாமர நடுநிலையாக உட்பட்ட மக்கள் படித்தவர்கள் போட்டப்பட்ட வாக்குகள் தான் அந்த 8% வாக்குகளை ஒழிய பாஜக தனிப்பட்ட முறையில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவருடைய உழைப்பால் மற்ற மாவட்ட நிர்வாகிகளுடைய உழைப்பால் அந்த வாக்கு வங்கி கூடப்படல. எல்லாருமே தவறுதலா புரிந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விளக்கம் உங்களுக்கு வேண்டியதுன்னா, அதிமுக கூட்டணி என்றும் சில செய்திகள் பரப்பி கொண்டிருக்காங்க. அண்ணாமலை என்றனா மற்றதில் அதிமுக, அது மிகப்பெரிய தவறாக நான் சொல்லப்படுறேன். ஏன்னா அவர் இருந்தார்னா கூடுதல் வாக்கு, அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் கூட்டணி வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒழிய, ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க பொறுப்பு பண்ணிட்டா ஐடியம் கூட கூட்டிருக்கின்ற ஒரு செய்தியை, தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனா அது முற்றிலும் தவறு. அண்ணாமலை இது இருந்தால் தான் 2020 அந்த கட்சிக்கு சிறப்பாக இருக்கும் ஒழிய, அண்ணாமலை தான் பாஜக பிளஸ் இருக்க ஒழிய பாஜகவால் அண்ணாமலைக்கு இது கிடையாது. அந்த இடத்துல பாஜக பொறுத்தவரை முழுக்க அண்ணாமலையுடைய இதை தான் இவங்க இந்த ஒரு வாரமா செய்தியை கிட்டத்தட்ட அதிகமாக செய்திகள் பரப்பி கொண்டிருப்பது மாற்றப்படுற செய்திகள் பார்த்து கொடுத்தல தமிழகத்தில் இருக்கிற அவரை ஃபாலோயிஸ் தொண்டர்கள் எல்லாமே விரைத்துவதற்கான வாய்ப்பு சொல்லி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை மறுபடியும் அறிவிச்சாதான் அந்த பாஜகவுடைய எதிர்காலம் 2020 நல்லதா இருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா அப்படி ஏடிஎம் கூட கூட்டி நிச்சயமா குழப்ப நிலையில் ஏற்பட்டு இருக்கிற தொண்டர்கள் கூட மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய சிலமை போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை சற்றும் சிந்திக்காமல் இவர்கள் காலதாமதப்படுத்திக் கொண்டிருப்பது பாஜக வளர்ச்சிக்கு குந்தம் விளைப்பதாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணி அறிவிச்சிட்டாங்கன்னா அண்ணாமலை கட்சியில நீடிப்பாரா சார்? இல்ல, நீடித்தா பாஜகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பிளஸ், நீடிக்கலன்னா பாஜக தான் இழப்பு. அதாவது இந்த இடத்துல நோட்டாவுக்கு இணையான கட்சி பாஜக சொல்றது இன்னைக்கும் லாஸ்டா அண்ணாமலை அவர்கள் பேட்டியில கூட 2% வாக்குகள் தான் பாஜக நிலைமை உண்மையா இருக்கின்ற செய்தியை சொல்லப்பட்டிருக்காரு. அந்த பத்திரிகை நிகழ்ச்சி நடந்தபோது கூட ஆக்சுவலா அதுதான் உண்மையும் கூட. அதாவது இந்த மற்ற ஓட்டுகள் முழுக்க அண்ணாமலைக்கா விடப்பட்ட வாக்குகளை தவிர இது தனிப்பட்ட பாஜக கட்சி கள அரசியலில் திமுக அதிமுக மாற்று கட்சி இணையாக வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கமும் அவருக்கு நிகரான இயக்கமாக கிடையாது. சோ இது
முழுக்க முழுக்க எப்படி இந்த ஓட்டுகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, போன பாராளுமன்றத்தில் ஏன் 11.27% ஓட்டு வந்துச்சுன்னா, இந்த கட்சியை தாண்டி அவருடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய நபர்கள் போடப்பட்ட வாக்குகள் மூலமாகத்தான் இந்த 11.27% வந்துச்ச ஒழிய, கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள், மாவட்ட அரசியல் மண்டல நிர்வாகிகள் இது போல கட்சிக்குள்ள கட்டமைப்பு நிர்வாகிகள் ரீதியாக வாக்குகள் வருதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கப்பட மாட்டேன். முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய செயல்கள் இப்ப காலில் செப்பல் போடாமல் இருக்கிறது, இப்ப தன்னை வருத்தி கொண்டு இருப்பது, இதெல்லாம் அவருடைய முகத்தை பார்த்தா அந்த வாக்கு வங்கி கூடுதல் செய்த ஒழிய அந்த கட்சி சம்பந்தப்பட்டோ அவருடைய ஃபாலோவர்ஸ் மூலமாக வாக்கு வங்கி குறைந்து கொண்டுதான் இருக்கிற வளர்ச்சியா இல்லை இப்போ இருக்க சூழ்நிலை. சார், இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுல அண்ணாமலையோட பாகம் ஏதா இருக்கா? இல்ல அது கூட இல்ல அவருடைய கை ஓங்கப்படலைங்க. அவருடைய பாஜக கையில பாத்தீங்கன்னா ஒரு மாநில தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு மாநில கட்சிகள் தான் அந்த தமிழகத்தில் இதுவரை 50 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. தலைமை அதிமுக ஆட்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற கட்டுப்பாட்டு இருக்கிற இயக்கம், திமுக கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டு இருக்கிற இயக்கம், அதுக்கு முன்பு இப்ப வருகிற இளைய சுனாருக்கு உதயநிதி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது திராவிட மாடல்ல இங்க தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சியாக இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு இன்றைக்கு பாஜக வளர்ந்து காரணம் அது அண்ணாமலை தான். ஆனா அண்ணாமலை முகத்துக்கான வளர்ந்து பாஜக தாமரையோ இல்ல மோடிக்காவோ அல்ல. தனி ஒரு நபர் படித்தவர் தன்னுடைய பதவியை தொடர்ந்து விட்டு இன்னைக்கு அரசியல் பணி உயர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு செப்பல் போடாமல் நடந்து கொண்டிருக்கிறார். இதனால் இவர் மீதான ஒரு பாசம், ஒரு பிணைப்பு ஏற்பட்டிருக்க ஒழிய இந்த கட்சி நிர்வாகிகள் அதிக தொண்டர்களை சேர்க்கப்படுகிறார். அப்படி பார்க்கிற போது நீங்கள் கேட்ட கேள்வி வருவதுன்னா, மாவட்ட தலைவர்கள் போட்டதிலே குளறுபடிகள் நிறைய இருக்கிறது. அதாவது அனுபவம் அற்ற, இப்ப எடுத்த உதாரணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்குன்னா முன்னாள் மாவட்ட தலைவருடைய ஓட்டுநர் அவருக்கு மாவட்ட தலைவர் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் அசோத்தமன் இருந்த போது 20 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றி கொண்டு இருந்த நபர். அப்படி அவர் மறுபடியும் அந்த மாவட்டத்தில் போட்டா எப்படி அண்ணாமலைக்கு ஃபேவரா வரும்? இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் எடுத்துக்காட்டு சொல்லலாம். மதுரை மாவட்டத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையில் எடுத்துட்டீங்கன்னா இதே மாவட்ட சிலக்கோ தளபதியோ இல்ல செல்லூர் ராஜையோ கை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? காவல்துறை 75 கேஸ் மாதிரி ஒரு மாவட்ட தலைவரை இழுத்துட்டு போறாங்க. அதுக்கான எந்த விதமான பாலிடிக்ஸும் முன்னெடுக்கல. அப்படி இருக்கிற போது தமிழகம் முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் ஒரு திமுக அதிமுக நிகராக அவர்கள் எதிர்கொள்ற அளவுக்கான தலைவர்களை போடாதது அது பின்னடைவாதான் இருக்கிறது. இதுல அண்ணாமலை கை ஓங்கப்படலாக தான் நான் நிலையாக பார்க்கப்படுறேன். ஏன்னு சொன்னா இவர் ஒரு மாநில தலைவர் இருக்க போது 2020 வெற்றியை கொடுக்கணும்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கான கட்டமைப்பு முக்கியம். ஒரு அரசன் இருக்கிற போது அரசன் பின்னாடி இருக்கிற போர்ப்படைகள் வலுவா இருந்தால்தான் அரசன் வெற்றி கொள்வார். அதுபோல் இன்றைக்கு அதில் தவற விட்டிருக்கான் பார்க்கப்படுகிறேன். 2026 தேர்தலுக்கு இன்னும் தயாராகாமல் இருக்கிறார்கள் பாஜக என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. சரி, 21ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க. 27 அமாவாசை அன்னைக்கு 29ன்னு சொன்னாங்க. எப்பதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? என்னுடைய பார்வையில் நான் சேகரிக்கப்படுகிற போது பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள் அறிவிப்பு வருவதாக சொல்லப்படுகிறார்கள். அது அப்படியாக சொல்லப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்றைய சூழ்நிலையில் அவரை ஃபாலோ செய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தலைவராக இருந்தாருன்னா அவர் படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எங்கிட்டு இருக்காங்க. அதுவும் கிடைக்கலன்னா இங்க இருக்கிற தொண்டர்களாம் மாற்று கட்சிக்கு போகிற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. எந்த கட்சிக்கு போவாங்க? மாற்று கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, 2-3 வாட்டி சொல்லியிருக்கீங்க. மாற்று கட்சி சீமான் போன்ற தாவேக போன்ற கட்சிகளுக்கு இந்த இளைஞருடைய வாக்குகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை இருந்தால் புதிய இளைஞர்கள், புதுவிதமான சிந்தனை உள்ளவர்கள், மாற்றம் நினைக்கக்கூடிய நபர்கள் வாக்குகள் அண்ணாமலைக்கு செலுத்தப்பட்ட வாக்கு பாஜகவுக்கு வாக்கு பர்சன்டேஜ் கூடும். இல்லைன்னு சொன்னா அண்ணாமலை என்று சொன்னால் பாஜக தமிழகத்தில் என்றைக்கும் தாமரை மலர சூழ்நிலை உருவெடுத்து விடும். இன்னைக்கு இருக்கிற 2ஆம் மட்ட தலைவர்கள் யாருக்கும் அவர்களுக்கான முகம் அண்ணாமலைக்கு நிகரான முகமாக இல்லை. 2ஆம் மட்ட தலைவர் அத்தனை பேருக்கும் அவர் இடத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க ஒழிய பிடிக்கிற இடத்தில் இல்ல. எப்படி எடப்பாடி, ஸ்டாலின், விஜய், சீமான் சொல்கிற போது அதுபோல அண்ணாமலை அது பாஜகவுடைய தேசிய கட்சி இருந்தாலும் அண்ணாமலை என்று சொல்லப்படுறாங்க. சோ அப்படி இருக்க போது அவர் இல்லை என்று சொல்கிற போது ஒரு தலைவருக்கான இடம் வெற்றிடம் ஆகிற போது பாஜக மறுபடியும் தமிழகத்தில் எப்படி வளரும் சொல்லி நினைக்கிறீங்க? கிடையாது. ஏன்னா அந்த இடத்தை பாஜக முழுமையா நிரப்பிட்டாரு அண்ணாமலை. அப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்கிற போது அண்ணாமலை அந்த இடத்தை விட்டு வேறொரு நபர் வருகிற போது இந்த 15 மாதங்களில் எப்படி தேர்தலுக்கு தயாராக முடியும்ன்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. அதெல்லாம் பொன்னார் ஆகட்டும், நயனார் ஆகட்டும், சீனிவாசன் ஆகட்டும், வானதி ஆகட்டும், யாராக 2ஆம் மட்ட தலைவர்கள் பொறுப்பில் வந்தால் கூட அந்த கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் ஒழிய பாஜக தமிழகத்தில் இனி வரும் காலத்துக்கு தேய்பிரையாக போய்விட சூழ்நிலை தான் பாஜக இருக்கிறது ஒழிய அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் 2026 குறைஞ்சபட்சம் ஒரு 24% வாக்குகளை பெறுகிற அளவுக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வருகிற போது அவருடைய பங்களிப்பு முக்கியத்துவமா இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சேர்ந்தால் கூட அண்ணாமலை இருந்தால் தான் அது பிளஸ் ஆக அமைஞ்சு எடப்பாடி பிளஸ் அமையும். எடப்பாடி அவர்கள் போடுவது கணக்கும் தப்பு கணக்கு. அண்ணாமலை இருந்தால் ஏடிஎம்கேவுக்கு
கூட்டணி அமைந்தால் என்ற இதுவரையும் எந்த ஒரு இதெல்லாம் பத்திரிகை செய்த வரப்படுகிறது. அப்படி இருந்தால் நிச்சயமாக இருவருக்கும் கூடுதல் பிளஸ் அமையும். அண்ணாமலை இல்லாம மாற்றுத் தலைவர் நான் சொல்ல போற அத்தனை தலைவர்கள் யாராவது பொறுப்பில் வருகிற போது, யுகத்தில் நான் சொல்கிற போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நிரப்பதற்கு யாராலும் வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்க போறேன். சார், இந்த விஷயம் டெல்லி தலைவர்களுக்கு தெரியாதா சார்? பாஜக 22 மாநிலங்கள்ல ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சா புத்திசாலி தான் இந்நேரம் அறிவிச்சிருக்கணுமே, ஏன் அறிவிக்கலீங்க? இன்னைக்கு தாவேகா கூட ஒரு நடிகர் கட்சியே அடுத்த 2020 தயாராயிடுச்சு. திமுக ஏற்கனவே வந்து பெண்ணுன்னு இருக்கு. சோ மற்றவங்க எல்லாருமே அந்த 2020 தேர்தலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க, திட்டமிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறது ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட இந்த தலைவர் அறிவிப்பதிலே இவ்வளவு சுணக்கங்களை காட்டுகிற போது தேசிய அரசியல் இருப்பதும் சுணக்கமாக இருப்பதும் பார்க்கப்படுது ஒழிய அவர்கள் இவ்வளவு நாள் கடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எப்பயும் அறிவிச்சிருக்கலாம்ல. இப்ப மாவட்ட தலைவர் நியமிட்டு பண்ணிட்டாங்க, மாநில தலைவர் அறிவிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இப்ப அண்ணாமலை தான் அண்ணாமலை அறிவிச்சு போயிருக்கலாம். அவர்களுக்கும் ஏதோ தயக்கம் இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன். ஏன்னா ஊடகத்தில் வர செய்திகள் உண்மையா இருக்கும் என்ற சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு தேசிய கட்சி இருப்பதாக யோசிக்கப்படுகிறது. ஏன்னா இப்ப மாநிலத்தில் இப்படி நடப்பது உளவுத்துறை தகவல் கொடுக்கும். ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக இதழ் மூலமாக இப்படி ஒரு செய்தியை பாஜக மூலம் பரப்பப்படுறாங்க. மாநிலத்தில் ஒரு பிரச்சனை சிக்கலா இருக்கிறது, அதுக்கு முடிவு கொடுத்தால் தான் அடுத்த எதிர்காலம் செயல்பாடுகள், நிர்வாக செயல்பாடுகள் சிறப்பா என்பது அவர்கள் தெரிகிற போது தெரிஞ்சும் சொதப்புறாங்கன்னா நிச்சயமா அந்த பங்களிப்பு பாஜக இருக்குன்னு நினைக்க முடியும். ஏன்னா தேசிய கட்சியும் இதுல வந்து ஏதோ சதுரங்க விளையாட்டு விளையாடுவதுதான் பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா அண்ணாமலை டக்குன்னு இப்ப மாவட்ட தலைவர் அறிவிச்சு போயிருக்கலாம் இல்ல. இப்ப இந்த 3 மாவட்ட தலைவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தலைவர் வச்சு அறிவிச்சு போலாம். சோ அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் பாஜக டெல்லியும் இருக்கிறது. மாநிலத்தில் குழப்பத்தில் இருக்கிறார்கள். வளர வேண்டிய இயக்கம், அண்ணாமலை போன்ற நபர்களால் வளர வேண்டிய இயக்கம் இன்னைக்கு சற்று சுணக்கமாக இருப்பதனால அந்த கட்சியுடைய வளர்ச்சி கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. இதை வந்து உடனடியாக சரி செய்யணும்னு சொன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பின்னடைவுதான் அமையும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்து அமையும். இப்போ 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ அண்ணாமலைக்கு நிகரா வேற யார் சார் இருக்காங்க தலைவர்? யாருமே இல்லைங்க. பாஜக பொறுத்தவரை யாரும் இல்லைங்க. அப்படி இருந்து அறிவிச்சானா நிச்சயமா பாஜக தமிழகத்தில் என்றைக்கும் தாமரை மலராது. அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் தாமலை மலரும் மிளிரும். இல்லை என்று சொன்னால் மலர்வதற்கான வாய்ப்பே இல்லை. மொட்டிலே முடிச்சுட்டுருவாங்க. திராவிடிய இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொட்டிலே முடிச்சுட்டுருவாங்க. அவங்க திராவிடிய இயக்கங்களை தாண்டி வளரணும்னா அதை எதிர்க்கக்கூடிய கருத்திலை பதிவு செய்யக்கூடிய அறிவுசார் பதிவு செய்யக்கூடிய நபர் அந்த செய்தி மக்களிடம் சேருகிற, அதாவது ஒரு செய்தியை பார்க்கிற, இப்ப நயனாதனோ இல்ல 2ஆம் மட்டத்தில் சீனிவாசன் ஆகட்டும் மற்ற வானதி ஆகட்டும், இப்படி எத்தனை பேருடைய ரீச்சுக்கும் அண்ணாமலையுடைய பேசுற ரீச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த இடத்தில் அண்ணாமலை இருந்தால் அந்த கட்சிக்கு பிளஸ் ஆகமையும் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற யாராக போட்டாலும் அது மைனஸ் அமையும். அந்த மைனஸ் இருக்கும். அந்த வாக்குகள் தாவேகோ என்டிகேவுக்கோ நாம் தமிழருக்கோ செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிறப்போ 8% வாக்குகள் சரிந்து விட்டு மறுபடியும் நோட்டாவுக்கு செல்கிற கட்சியாக பாஜக மாறிவிடும். அந்த தவறை பாஜக தேசிய கட்சி செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி செஞ்சாங்கன்னா அதை விட ஒரு தப்பான முடிவு வேற எதுவும் இருக்காது. சார், ஏன் சார் இவ்வளவு எதிர்ப்பு அண்ணாமலைக்கு கட்சியில? நல்லவர், வல்லவர், தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்கிற போது ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு டங்ஸ்டன் பிரச்சனை உடனடியாக தீர்க்க முயற்சிப்பட்டு தனி மனிதனாக டெல்லிக்கு சென்று இன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்த்தாரு. இப்படி அனைத்து விதமான மக்களுக்காக இப்ப நேற்று கூட வாகனத்தில் ஒரு பெண்ணை மிரட்டுகிற செய்தி உடனே எடுத்து பதிவு செஞ்சாரு. இந்த மாதிரி செய்திகளை உடனே பேசுறோம், மக்களிடம் சேர்க்கிற ஒரு தலைவர் வந்து இந்த இப்படி இருக்கிற போது வேற எந்த தலைவர் அந்த இடத்தை நிரப்ப முடியும்? சோ நிரப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பாக்குறவோ அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் 2020 பாஜக பிளஸ் அமையும், இல்ல பிளஸ் அமைவதற்கு மைனஸ் தான் அமையும். அப்படி பார்க்கிற போது இவர்கள் இன்னும் காலதாமம் படுத்தாமல் விரைந்து அறிவித்தால் அந்த கட்சி வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய கேட்ட கேள்வி என்னன்னா, எல்லாரும் வெறுக்கிறாங்க. இப்ப இவர் போயிட்டாருன்னா சீமான் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. விஜயுடைய அரசியல் வந்து ஜொலிப்பது தமிழகத்திலே கடினம். ஏன் என்று சொல்ற போது அவர் ஜாதக ரீதியாக சிக்கல் இருக்கிறோம் சில நண்பர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுவது தெரியாது. இந்த 2024 அவர் வந்து இந்த அரசியல் வாழ்க்கையை முன்னெடுத்த கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ நேற்று கூட சில நண்பர்கள், முக்கியமான நபர்கள் சொல்லப்பட்ட தகவல் என்ன, விஜய் வந்து இந்த அரசியல் கட்சி தொடங்கி கூடாது, இப்போ வந்து இந்த 2020 கண்டஸ்ட் பண்ணிக்கூடாதுன்னு சில செய்திகள் சொல்லப்படுறாங்க, பல கருத்துக்கள் சொல்லப்படுறாங்க நண்பர்கள். அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற தாவேகா இது டிவிகே நாம் தமிழர் வந்து தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் அப்படி இருக்க திராவிட இயக்கங்களுடைய கை மீண்டும் ஓங்கிவிடும். இவர் இந்த இடத்தை வந்து அவர் காலி செய்துவிட்டால் மற்றவர்கள் அந்த இடத்தை இவர்கள் இந்த திராவிட இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் நிரப்பிக் கொள்வார்கள். அதனால் தான் இவர்கள் வந்து எப்படியாவது அண்ணாமலை சென்று விட்டால் நம்ம வந்து ஊடக வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அனைத்து தரப்பிலும் இவருடைய முகமும் இவருடைய செய்திகளும் வருகிற போது அண்ணாமலை என்ற பிம்பம் மறைந்துவிடும் என்ற நோக்கத்திற்காக அத்தனை பேரும் அதற்கு ஆசைப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த செய்தியும் அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இன்று கடந்த ஒரு 2 வாரங்களாக வருகிறது. அது பாஜக கட்சியுடைய வளர்ச்சியை கெடுதலாக நான் பார்க்கப்படுறேன். இந்த இடத்துல வந்து இது எடப்பாடி
ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், மற்ற ஏனைய அனைத்து பேருக்கும் இந்த இவருக்கான முகத்திற்கான செய்தி ரீச் ஆகுவதை போல மற்றவர்கள் ரீச் ஆகுதில்லை. அதனால இவர் போயிட்டாருன்னா தமிழக அரசுல திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு அவங்க குறியா இருக்காங்களே, அதற்கு குந்தகமா இருப்பது அண்ணாமலையை தான் பார்க்கப்படுறாங்க. சார், அமித்ஷா இன்னைக்கு வர்றாரு சென்னைக்கு. எடப்பாடி ஏதாவது மீட் பண்றாரா? இல்லைங்க, வெங்கைய நாயுடைய திருமணத்துக்கு தான் அவர் போயிட்டு நிகழ்ச்சி முடிச்சு போறாரு. இதுல எந்த விதமான உள்ள அரசியல் இருப்பதாக பார்க்கப்படல. அநேகமாக கிஷன் ரெட்டி அவர்கள் இன்றைக்கு வருகிறார். இன்றைக்கு அது ஆய்வு செய்யப்பட்டு சில விவாதங்கள் செய்யப்படுவாங்க. மறைமுகமாக இன்டர்னல் பாலிடிக்ஸ் பற்றி விவாதங்கள் செய்யப்படுகிற போது அந்த மாவட்டத்தினுடைய அறிக்கை இன்றோ இல்ல நாளையோ 3 மாவட்டத்துக்கான தலைவர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு 1ஆம் 2ஆம் தேதி அறிவிப்பதாக தகவல்கள் சொல்லப்படுறாங்க. அந்த அறிவிப்பு அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக அறிவிப்பதாகத்தான் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க ஒழிய இப்ப மற்ற தலைவர்கள் என்பது பேச்சளவில் அடிபட்டு கொண்டு இருப்பதோட, ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லதான் பார்க்க போறேன். இப்ப கூட சிறுதூர் வெம்புன்னு சொல்றாங்க. சிறுதூர் வெம்பு கிடையாது. செய்தியை பத்த வச்சு விடுறாங்க. அதாவது அண்ணாமலைக்கான நெகட்டிவ் செய்திகளை பத்த வச்சுடுறாங்க. அப்ப எடுத்துக்காட்டு ஒரு சாதாரண சிம்பிளா நான் சில விஷயம் சொல்லக்கூடாது நினைக்கிறேன். கலைஞர் உயிரோட இருப்பாரு. கலைஞர் உயிரோட இருக்கும்போது ஐயோ கலைஞர் இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது கூட அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆயுஸ் கூட இன்னும் நாள் வாழ்வாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசல என்னவோ அண்ணாமலை பதவி உறுதியாகணும்னு நினைக்க தோணுது. ஏன்னா எப்பவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று உருவாகும். அப்போ அரசியல் அதோடைய கலாச்சாரம் தமிழகத்தில் பொறுத்தவரை அண்ணா காலத்தில் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அத்தனை பேரும் அவர் வாழுகிற போது ஐயோ உடம்பு என்ன ஆகி போச்சோ அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்து எழுந்து வருவாங்க. அது மாதிரி அண்ணாமலைவரும் அடுத்து எழுந்து வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த விஷயங்கள் கடந்து இந்த 2ஆம் தேதிக்கு பிறகு மாற்றம் வரும். அமாவாசை பிறந்தனால் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். சோ அந்த அமாவாசையும் இந்த அமாவாசையும் கூடி இருப்பதனால் வளர்ப்புறையா இருப்பதால் நிச்சயமாக 1ஆம் 2ஆம் தேதியில இந்திய அது எதுக்காக சொல்றேன்னா இதை வளர்ப்புறைன்னு சொன்னா அது இந்துத்துவாவுடைய கட்சி நேரங்களையும் நல்ல நாட்களையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிற போது 1ஆம் தேதி 2ஆம் தேதி சிறப்பா இருப்பதனால அந்த டேட்ல அறிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸ்ரீதர் வேம்பு காலையில ட்வீட் போட்டுட்டாரு, நான் அரசியலுக்கு வரல அப்படின்னுட்டு. சோ அதனால இன்னும் காலியா தான் இருக்கு. திருநாவுக்கரசு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? திருநாவுக்கரசு யாருங்க? நீங்க தான் சார். ஏன் சார் நீங்க கேக்குறீங்க? அதாவது பாஜகவுடைய சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சார் ஒரு படித்த இளைஞர் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சு அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை விட்டுட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற சூழ்நிலை இருக்கிற போது இப்ப திராவிட இயக்கங்கள் தாத்தா அவங்களுடைய மகன் இப்படி இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் அவரு முன்னால் இருக்கப்பட்டவர். அப்படி இருப்பது காமனுடைய மனிதன் வருவது மிகவும் கடினமான விஷயம். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் தமிழகத்தில் என்றைக்கும் மாற்றத்தை அரசியல் கொடுக்க முடியாது. அப்படி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவர்களுடைய குவான்டிட்டி தகுதிகள் பார்க்கிற போது கல்வி, அறிவு, சிந்தனை, செயல் அப்படி பார்க்கிற போது அத்தனையும் பொருத்தக்கூடிய நபராக அண்ணாமலைக்கு அதுக்காக ஜாலரடிக்க நினைச்சு கொண்டாங்க. உண்மையிலே மனதார இப்படிப்பட்ட இளைஞர் மறுபடியும் தமிழகத்தில் ஒரு கட்சிக்கு கிடைப்பது கடினம். இப்ப சீமான் அவர்களுடன் அவர் சினிமா மூலமாக வந்தவர். இப்ப ஸ்டாலின் அவர்களும் சினிமா மூலமாக கலை துறையிலிருந்து வந்தவர். ஜெயலலிதாவையும் கலைத்துறையில் வந்தவங்க. விஜயும் கலைத்துறையில் வந்தவர். இப்படி இருக்கிற போது அறிவுபூர்வமாக கல்வியில் படித்து சிந்தனையோடு ஒரு அரசியல் வந்த இளைஞர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் தன்னுடைய சுய பயிற்சிகள் அதாவது என்ன பொலிட்டிக்கல் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அவர் ஒரு பாதையில் செல்கிறார். இன்னொரு பாதையும் கமலா அரசியல் இருந்து கள அரசியல் செய்து களத்தில் அரசியல் வாக்கு அரசியல் பெறுகின்ற யுக்திகளை கையாண்டா சிறப்பா இருக்கும். இவர்கள் அதை தவறுவிட்டு சமூக வலைதளமாக செய்தி மூலமாக வந்தவர்கள் வாக்குகளை மற்றும் பெற்றாலும் நினைத்த விட களத்திற்கு திருவிடிய இயக்கங்கள் களத்தில் இருந்து சூறையாடப்படுற இயக்கங்கள் அப்படி இருப்ப அவர்களை வெல்ல வேண்டும் சொல்கிற போது களத்திற்கு மக்களை சந்திச்சு மக்கள் தொண்டர்களை உருவாக்கி அந்த எழுச்சி பிறக்கிறப்போ நிச்சயமாக அண்ணாமலை போன்ற ஒரு பிரேமுக்கு மிகப்பெரிய வெற்றிடம் தமிழகத்திற்கு நிரப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பாஜக தேசிய கட்சி இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா என்றது போகிற போக்கில் தான் தெரிய வரும். ஓகே சார், வில் வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கும் சார் அவர்களுக்கும்.